ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதன் பிறகு எனக்கு இந்த வாய்ப்பை அருளிய அங்கிள் எபன் அங்கிளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அங்கிள் சொன்னது போல தூத்துக்குடியில நாங்க எம்பிடிசி இந்த ஊழியத்தை நானும் என்னோட மனைவி சேர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். எம்பிடிசி என்பது அங்கிள் சொன்ன மாதிரி மிஷனரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ். இது ஒரு மிஷனர் சீஷத்துவ பயிற்சி. இது ஜெம்ஸ்ல ஆக்சுவலி அகஸ்டின் அங்கிளுக்கு 2015 வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எம்பிடிசி ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அதன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டு அமெரிக்கா, கனடா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, இந்தியாவில் பெங்களூர், சென்னை, தூத்துக்குடியில நடந்து கொண்டு வருகிறது. எம்பிடிசி இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மிஷனரி என்கிற அந்த உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த உணர்வை காட்டி கொடுக்கிறது தான். இன்னைக்கு எல்லாரும் நம்ம நினைக்கிற மிஷனரினாவே அதாவது வட மாநிலங்களுக்கு முழுமையாக அர்ப்பணித்து போய் ஊழி செய்யறவங்கள தான் மிஷனரி அப்படிங்கிறோம். ஒரு காலத்துல வெளிநாட்டில இருந்து வந்தவங்க மிஷனரி என்று அழைத்தோம். அதன் பிறகு வட மாநிலங்களுக்கு போய் முழுமையாக அர்ப்பணித்து ஊழி செய்யறவங்களை மிஷனரி என்று அழைத்து வருகிறோம் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தாட். ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஒவ்வொருவருமே மிஷனரி தான். நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இல்லையா? ஸோ அப்போ அந்த மிஷனரி அப்படிங்கிற ஒரு உணர்வை வேதத்தின் அடிப்படையில கற்றுக் கொடுக்கிறது தான் இதனுடைய நோக்கம், இந்த சீஷத்துவ பயிற்சி. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், தேசம் தேவனை அறியணும் அப்படின்னு சொல்லி. தேவனை தேசம் எப்படி அறியும்? கொஞ்சம் பேர் முழுமையா அர்ப்பணிச்சு போறவங்க அங்கிள் போன மீட்டிங்ல கூட சொன்னாங்க, 1 கோடிக்கும் கம்மியான பீப்புள் தான். அப்போ அத்தனை பேர் உட்பட்டு செய்யும் பொழுது எப்படி அறிவிக்க முடியும் அத்தனை பேருக்கு? இது எல்லாருமே இருக்கிற இடங்கள்ல தான் ஒரு மிஷனரி அப்படிங்கிற அந்த உணர்வை காட்டி கொடுத்து, இருக்கிற இடத்துல ஆத்மாதாயம் செய்யறது, தேவனை அறிவிக்கிறது எப்படி என்கிறத சொல்லிக் கொடுக்கிறது தான் இந்த எம்பிடிசியோட இந்த பயிற்சியினோட முக்கிய நோக்கமே. அதை தான் கற்றுக் கொடுத்து வருகிறோம். கடந்த ஒரு 2 வருஷமாக தூத்துக்குடியில இது வரைக்கும் நாங்கள் ஒரு 2 பேட்ச் முடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்குறோம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பகுதி நேரமாக ஊழியம் செய்தவர்கள்லாம் இதுல கற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த கோர்ஸுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்த மாற்றங்கள், அவங்க கொடுத்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறது நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சுத்த சுவிசேஷம் நாங்க இது வரைக்கும் அறிவிக்கல. இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுகிறதுங்கிறது எல்லாரும் அறிவோம். அந்த சுத்த சுவிசேஷமானது இந்த கோர்ஸுக்கு அப்புறம் நாங்க போற இடங்கள்ல நாங்க அதை அறிவிக்கிறதுக்கு நாங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி எப்படி தான் வாழ்ந்து அறிவிக்கிறதுங்கிறத, அந்த வாழ்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த வாழ்றத அதன் பிரகாரம் அதை கற்றுக்கொண்டோம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட் இதை படிச்சிருக்காங்க இந்த கோர்ஸை. அவங்க படிக்கிற இடத்துல எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, நான் அங்க நான் ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயோஜனமா இன்னைக்கு முடிச்சவங்க எல்லாருக்குமே இருந்திருக்குது இந்த கோர்ஸ். இது 6 மாதம் கோர்ஸ். இது அதாவது 100 மணி நேரம், வாரத்துக்கு 2 நாட்கள் வீதம், ஒரு நாள்ல 2 மணி நேரம். அதாவது உங்களுடைய வேலை நேரம் போக ஈவினிங் டைம்ல தான் நடத்துவோம். இது வரைக்கும் எங்களுடைய வீட்டில் வச்சு நடத்தியிருந்தோம். இப்போ தூத்துக்குடியில ஜெம்ஸ் ஆக்ஷன் சென்டர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கட்டியிருக்காங்க. ஸோ அங்க ட்ரைனிங் ஹால் நல்ல வசதியா இருக்குது. அங்க வச்சு நம்ம வர்ற சனிக்கிழமை நாளை கழிச்சு ஒரு பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்டவங்க, இந்த காலில் இருக்கிறவங்க, இதுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க யார் வேணாலும் இதுல சேர்ந்து படிக்கலாம். ப்ரிஃபரபிள் ஏஜ் 50 வயசுக்கு உட்பட்டவங்க. அதுக்கு மேல உள்ளவங்க ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா சேரலாம். ஸோ நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். வர சனிக்கிழமை நடக்குது, வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்க
சொல்லி நீங்க வந்து இத ஊக்கப்படுத்துங்க. இதுல வந்து கத்துக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஜெபிக்கிறோம் தேசம் தேவனை அறியணும்னு சொல்லி. அப்போ எல்லாருமே இன்னைக்கு வந்து சாதாரணமா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நான் கிறிஸ்தவன் அப்படின்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டாவே அப்படிதான் அதுதான் அந்த ரொட்டீனா எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நானும் தேவனை அறிவிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வேணும். ஸோ அத வந்து இந்த எம்பிடிசி கத்துக் குடுக்கும். ஸோ அது மாரி இந்த கோர்ஸ்ல வந்துட்டு இந்த 6 மாதம் முடிஞ்ச அந்த டியூரேஷன்லயே 1 வாரம் பீகார் ட்ரிப் நாங்க பீகாருக்கு கூட்டிட்டு போய் அங்குள்ள மிஷன் பணித்தளங்கள கூட்டிட்டு போய் நம்ம காமிப்போம். காமிச்சு அங்க ஊழியம் செய்துட்டு வரணும். 1 வாரம். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்ல வந்து ஒரு சர்டிபிகேட் நம்ம குடுக்குறோம். ஜெம்ஸ்லேருந்து குடுப்பாங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எம்பிடிசி ஆனது நடத்தி கொண்டு வருகிறோம். இத உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நீங்க வந்து சொல்லுங்க. சொல்லி நீங்க இதுல படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துங்க. மத்தபடி வெவ்வேற ஊர்கள்ல இப்போ நடத்தாத ஊர்கள்ல இருக்கிறவங்க, நாங்க என்ன செய்றது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்கும் ஆன்லைன்லயும் நடத்துறோம். இங்கிலீஷ்லயும் இருக்குது, தமிழ்லயும் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ மற்ற ஊர்கள்ல இருக்கிறவங்க நீங்க ஆன்லைன்ல கலந்து கொள்ளலாம். இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு அங்கிள் இதுல இன்னைக்கு செய்தி கொடுக்கணும்னு சொல்லும்போது, நான் ஆண்டவரோட இருந்து நான் ஜெபிக்கும்பொழுது ஜெபிச்சேன். ஸோ ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் என்கிட்ட ஒரு தலைப்பை வைத்து பேசுறதுக்கு ரொம்ப எனக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்பட்டது. என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும்? அப்படின்றதாக ஒரு தலைப்பு எனக்குள்ள அத 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 மையமாக வைத்து பேசணும், செய்திய குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உந்தப்பட்டேன். அதுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். முதல் 10 வசனங்கள நம்ம தியானிப்போம். முதல் 10 இந்த ஒரு அதிகாரம் ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பவுலுடைய வாழ்க்கையிலிருந்தும், பிலமோனுடைய வாழ்க்கையிலிருந்தும் நமக்கு அழகா ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறார் இந்த அதிகாரத்துல. முதல் வசனம், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும். இதுல ஒரு முதல் வசனத்திலேயே ஒரு விஷயங்களை நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இருக்குது இதுல. முதல் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும். அதாவது இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறது பவுல் தான் கண்டிப்பா எழுதியிருப்பாரு. பவுல் தான் எழுதியிருக்கிறாரு. எழுதியிருப்பார்ல எழுதியிருக்கிறாரு. ஆனா தீமோத்தேயும் சேர்ந்து எழுதினதாக முதல்ல மென்ஷன் பண்றாரு. நான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நாங்க அப்படி அந்த வி அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. அவன் கண்டிப்பா சிறைச்சாலையில கூட தான் இருப்பான். இந்த கடிதமே வந்து பிலோமோன் வந்து அதாவது பவுல் வந்து பிலோமோனுக்கு எழுதுறாரு. என்ன இந்த கன்டென்ட் என்ன அப்படின்னா, அதாவது பிலோமோனை விட ஒனேசிமு வந்து அவனுடைய அடிமை. பிலோமோனுடைய அடிமையா இருக்கிறான். அவன் வந்து தப்பிச்சு ஓடிடுறான். அந்த ஓடின ஒனேசிமு வந்து சிறைச்சாலையில பவுலோட இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ அங்க பவுல மீட் பண்ணும்போது பவுல் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு காட்டி கொடுத்து ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறாரு. வழி நடத்தின பிறகு அந்த ஒனேசிம வந்து ஒரு லெட்டர் கொடுத்து இந்த பிலோமன்ட்ட அனுப்புறாரு. அப்போ வந்து பிலோமனை பத்தியும் ஒனேசிம பத்தியும் சொல்லக்கூடிய காரியங்கள் தான் இந்த லெட்டர். அதாவது நானும் தீமோத்தேயும் சேர்ந்து எழுதுறோம் அப்படிங்கிறத முதல்ல காமிக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மத்தியில நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நான் இந்த காரியத்தை செஞ்சேன். நான் செஞ்சேன். அதுல ஒரு சில பேர் குழுவா கூட செஞ்சிருப்பாங்க. ஆனா நான் செஞ்சேன் அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். நான் கூட சில நாட்கள் அப்படி சொல்லியிருக்கிறேன். சோ நான் அப்படின்னு. இந்த நாம்ங்கிற வார்த்தையை யார் ஒருத்தவங்க உபயோகப்படுத்துறாங்களோ, நாம் இங்கிலீஷ்ல உபயோகப்படுத்துறாங்களோ, அதுதான் வந்து இன்னைக்கு பவுல் நமக்கு சுட்டி காமிக்கிறார். எப்படி பாருங்க, எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளும் இருக்கிற பிலோமனுக்கு பிரியமுள்ள அப்பியாளுக்கும், அதாவது பிலோமனுடைய மனைவிக்கும், எங்கள் உடன் போட்சேவனாகிய அர்க்கிபுக்கும் உம்முடைய வீட்டிலே குடிவருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு வாழ்த்து சொல்லிடுறாரு. எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வாழ்த்திட்டு, அதுக்கப்புறம் பாருங்க
கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களின் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டேன். பவுல் வந்து பிலோமனுடைய விசுவாசத்தையும் அன்பையும், அதாவது பிலோமன் வந்து தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தையும் அன்பையும் சுட்டி காட்டுறார். அதை கேள்விப்பட்டு அப்படின்றது. இன்னைக்கு தேவன் மேல விசுவாசம் வச்சிருந்தார். இப்ப விசுவாசம் நம்ம யார் மேல வச்சிருக்கிறோம்? இப்ப நம்ம வந்து விசுவாசம் வந்து யார் மேல வச்சிருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இதுல வந்து தியானிக்கிறது தான். இன்னைக்கு வந்து நம்ம வந்து தியானிக்க தான் செய்யறோம். நம்ம விசுவாசம் தேவன் மேல வச்சிருக்கிறோமா, இல்ல தேவனுடைய கிரியைகள் மேல வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு தேவன் வந்து என்ன, இன்னைக்கு ஆண்டவர் வந்து எனக்கு என்ன கொடுப்பார், அவர் என்ன கொடுப்பார், எனக்கு என்னென்ன காரியங்கள் அவர் கொடுப்பார், அவர் கொடுக்கக்கூடிய இதை கேட்டு அவர் கொடுத்துருவாருன்னு சொல்லி அந்த கொடுக்கக்கூடிய அந்த அந்த காரியத்தின் மேல விசுவாசம் நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிறோமா, இல்ல தேவன் மேல விசுவாசம் வைக்கிறோமா? தேவன் மேல விசுவாசம் வைக்கிறது என்றால் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம இங்க பூமியிலேயே நம்ம செய்து கொண்டிருப்போம். அதாவது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நமக்கு பவுல் அதில் சொல்றார், கொலோசிய பட்டணத்துக்கு சொல்றார், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்றார். நம்ம விசுவாசம் எது மேல நம்ம வைக்கிறோம்? தேவன் மேலேயா, இல்ல பூமியில் உள்ள காரியங்கள் மேலேயா, அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய காரியங்கள் மேலேயா, எது மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம்? அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இருக்கு. தேவன் மேல நம்மளுடைய விசுவாசம் நம்ம வைக்கணும். நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம விசுவாசமே வந்து தேவன் மேல வைக்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்குது. அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குங்கிற காரியங்கள் மேலதான் விசுவாசம் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு வந்து இப்போ ஒரு சர்ச்சுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எதுக்காக சர்ச்சுக்கு போகிறோம்? அதாவது நிறைய பேருடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, தேவன் வந்து இந்த சர்ச்சில் தான் இருக்கிறாரு. சண்டே சர்ச்சு நான் காலையில பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிருவேன், பூட்டினதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. எதுக்காக? அந்த சர்ச்சில் வந்து நான் சர்ச்சுக்கு போறதுனாலதான் நான் தேவனை நான் பார்த்துட்டு வரேன், தேவன் அங்க மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வோட நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவன் வந்து சர்ச்சில் மட்டும்தான் இருக்கிறாருன்னு சொல்லி, தேவன் வந்து நமக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் இல்ல நிறைய பேர்கிட்ட. எபேசியர் 1:13 இப்படி சொல்லுது, பவுல் அப்போஸ்தலன் மூலமாக தேவன் சொல்கிறார், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவிங்கிற முத்திரை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நமக்கு எபேசியர்ல ஆண்டவர் தெளிவா சுட்டி காட்டுறார். அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம விசுவாசித்து நம்ம பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு ரட்சிப்பின் பாதை அனுபவத்துல நம்ம போயிட்டு இருக்கிறது உண்மை அப்படின்னு இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் இல்ல, தேவன் மேல உள்ள அந்த விசுவாசம் நிறைய பேருக்கு இல்லை. தேவன் நம்ம கிட்டதான் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இல்லை. நிறைய பேர் இந்த சர்ச்சுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணும்போது அப்படி சர்ச்சுக்கிட்டு அந்த பைக்கை நிப்பாட்டி அப்படியே உள்ளதான் ஜீசஸ் தேவன் இருக்கிறான்னு சொல்லி அங்க சிலுவை போட்டு முத்தம் கொடுத்துட்டு போவாங்க நிறைய பேர். தேவன் வந்து சர்ச் அந்த வாசலை கிராஸ் பண்ணும்போது நிறைய பேர் அப்படி பண்றதை நான் பார்க்கவும் செஞ்சிருக்கிறேன். சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி நானே பண்ணியிருக்கிறேன். சர்ச்சுக்கு முன்னாடி போறோம், ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. என்னைக்கு ஒருத்தர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையா ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்துல நம்ம வர்றோமோ, அப்பவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்பொழுது, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதையே தான் நாடுவோம். அப்ப நம்ம தேவனை விசுவாசிக்கும் பொழுது அதன் அடிப்படையில நமக்கு வரக்கூடியது என்னது? அன்பு. விசுவாசத்தின் அடிப்படையில் வரக்கூடியது அன்பு. அப்ப அந்த அன்பு தேவன் மேல நம்ம அளவுக்கு அதிகமான அன்பு வைக்கிறோம். அப்ப அந்த அன்பு நம்ம வைக்கும் போது அந்த தேவன் மேல நான் அன்பு வச்சிருக்கேங்கிறத நான் எப்படி தெரிய முடியும், எப்படி காட்ட முடியும்? அதாவது காண்கிற சகோதரனிடம் நம்ம அன்பு காமிக்கணும். அதுதான் நம் தேவன் மேல காட்டுற அன்பு. நான் தேவன் மேல நான் அன்பா இருக்கிறேன், நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் அவரோட அன்பா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு
அதை காண்பிக்கிற வெளிப்பாடே வந்து என்ன காண்கிற நான் பக்கத்துல இருக்கக்கூடிய மத்த எல்லார் மேலயும் நான் காட்டுற அன்பு. நான் எப்படி எல்லார் மேலயும் அன்பா இருக்கிறேன். அதுதான் முக்கியம். அப்படி நம்ம அன்பா இருக்கிறோமா? எல்லார் மேலயும் நம்ம அன்பு காட்டுறோமா? எல்லார் மேலயும் அன்பு காட்டுறோமா? சற்று சிந்திச்சு பார்ப்போம். யாருமே அன்பு காட்டலைங்கிறத இதுல நான் சொல்லல. சற்று சிந்திச்சு பார்ப்போம். எல்லார் மேலயும் நம்ம அன்பு காட்டுறோமா? அப்ப காட்டுறவங்களா நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு 1 யோவான் 2, 15, 16ல உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூராதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு. யார்கிட்ட அன்பு இருக்குன்னு போட்டிருக்குது. சங்கீதம் 31, 23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூருங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் யார்கிட்ட அன்பு கூறணுமா? தேவனிடத்தில் அன்பு கூறணும். யார்கிட்ட அன்பு கூறக்கூடாது. உலகத்தில் உள்ளவையின் மேல அன்பு கூறாதீர்கள் அப்படின்னு. அப்படி கூறும் பொழுது அவங்க கிட்ட பிதாவின் அன்பு இல்லைன்னு சொல்லி வேதவசனம் கிளியரா சொல்லுது. உலகத்தில் உள்ளவைகள் அப்படிங்கிறது என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. சோ மாம்சத்தின் இச்சை, டிசைர்ஸ், நமக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆசைப்படதான் செய்வோம் இல்லையா? நிறைய விஷயங்கள். இப்போ கண்ணில் பார்க்குறோம், இப்போ வெளியில போறோம், ஒரு பொருளை பார்த்த உடனே நமக்கு அது பிடிக்கும் ரொம்ப. அப்ப அது மேல ரொம்ப அன்பு. இப்ப பர்டிகுலர்லி அந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இப்ப மொபைல் போன் வந்து இன்னைக்கு வந்து ஐபோனு, இன்னைக்கு ஒவ்வொரு பிராண்ட்ல காஸ்ட்லியா நிறைய போன், இன்னைக்கு நிறைய விளம்பரங்கள், அதை பார்த்த உடனே அதன் மேல ஒரு அன்பு, அளவுக்கு அதிகமா அந்த பிள்ளைகளுக்கு வந்து அது மேல அன்பு வருது. பெரியவர்களுக்கு வந்து காரு மேல, இல்ல ஒரு ஒரு தெருவுல போறோம், ஒரு வீடு நல்லா இதா கட்டியிருக்காங்கன்னு சொன்னா, எப்பேற்பட்ட வீடா கட்டியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு கிரேஸ் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் மேல ஒருத்தருக்கு கிரேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த மாதிரி அதன் மேல ஓவரா அன்பு காட்டுறது. அப்படி நிறைய காரியங்கள்ல நம்மள அறியாமலே நம்மளுடைய அன்பு வந்து அங்க போகும். நம்மள அறியாமலே. யார் மேல அன்பு வைக்கணுமா? தேவன் மேல அன்பு வைக்கணும். அப்ப நம்ம மற்றவர்கள் மேல, நம்மள சுற்றி இருக்கிறவர்கள்ட்ட நம்ம அன்பா இருக்கிறோமா? ரொம்ப முக்கியம். நான் வேலை செய்யற இடங்கள்ல நான் அன்பா இருக்கிறேன்னா, வியாபாரம் பண்ற இடத்துல அங்குள்ள எல்லார்கிட்டயும் லேபர்ஸ்ட்டயோ சரி, ஒரு பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்குள்ள பிசினஸ் பீப்புள், அவங்க கிட்ட வேலை பார்க்குற எல்லார்கிட்டயும் நம்ம அன்பா நான் பேசுறேன்னா, அன்பா நடந்துக்கிறேன்னா, சோ எல்லா இடத்துலயுமே நான் அன்பு மட்டுமே காமிக்கிறவனா இருக்கிறேன். எந்த சூழ்நிலை, நான் வீட்ல நான் அன்பை செலுத்துறவனா இருக்கேன். குடும்பத்துக்குள்ள ரொம்ப முக்கியம். பிரதானமானது அன்புதான். அன்புங்கிற ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா, அந்த தேவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோமோ, அதுதான் நம்ம இந்த அன்பு நம்ம மத்தவங்க வெளிப்படுத்த முடியும். அந்த அன்பு நம்ம வெளிப்படுத்தும் பொழுது எல்லா கேரக்டரும் இதுக்குள்ள அடங்கிரும். அன்புக்குள்ள அன்பு மட்டும் ஒரு மனிதனுக்குள்ள நல்லா நிறைஞ்சு இருக்குது. யார பார்த்தாலும் அன்பு காட்டுறவனா இருந்தான்னு சொன்னா, அவன்கிட்ட வேற எந்த குணமும் இருக்காது. கோப குணத்திலிருந்து வேற எதுவுமே எல்லாமே அடங்கும். இன்னைக்கு அக்கிரமம் வந்து மிகுதியான, இப்ப அக்கிரமம் மிகுதியாகி போய் தான் இருக்குது. அதனால அன்பு தணிஞ்சு போகும். மத்தேயு 24:12ல வசனமே சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நிறைய பேரோட அன்பு தணிந்து போய் தான் இருக்கு. முற்காலத்துல எல்லாம் ஒரு லீவுன்னு இருந்தா, ஒரு குடும்பம் ஒரு லீவ் விட்டாங்க அப்படின்னு சொன்னா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாவது போறதுதான் வழக்கம் இல்லையா? எல்லாருமே அப்படித்தான் போயிருப்போம். ஒரு மாமா வீட்டுக்கு, வெளியூர்கள்ல யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு எல்லாரும் கூட்டிட்டு போய் அவங்களோட ஒரு அந்யோன்யமா பழக. சோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். நம்மள பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் அடைவாங்க. நம்மள பார்த்த உடனே ஒரு ஹாப்பினஸ். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கா? ஐயையோ வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கதவுலயே பாத்துறேன். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல சிசிடிவி கேமரா வேற வச்சுக்கிறாங்க. பெல் அடிக்காங்கன்னா முதல்ல அந்த சிசிடிவி கேமரா ஆன் பண்ணி அங்க யார் நிக்கான்னு தான் பாக்குறான். இப்போ ரிலேட்டிவ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதை பார்த்துட்டு அதுக்குள்ளேயே மைண்ட தயார்படுத்திக்கிறான். இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சு. அவங்களோட அன்பு வந்து அப்படியே தணிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்களே, செலவு நிறைய பண்ண வேண்டியது இருக்குமே, அங்க கூட்டிட்டு போக வேண்டியிருக்குமே, இங்க கூட்டிட்டு போக வேண்டியிருக்குமே, நமக்கு செலவு நிறைய பண்ண வேண்டியிருக்குமே,
இப்படி எண்ணங்கள் போகக்கூடிய காலமா மாறிடுச்சு. அந்த அன்பு கம்ப்ளீட்டா போயிருச்சு. ஒரு காலத்துல அந்த அன்புக்காக எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பாங்க. எத்தன பேர் வந்தாலும், கடன் வாங்கினாலும், அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லா உபசரிச்சு அனுப்புன காலங்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு டோட்டலா மாறி போயிருக்கு. அன்பு தணிந்து போச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட, பக்கத்து வீடு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனில வேலை செய்றோம்னா, ஒரு பதவியில இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம கீழ அடுத்தாப்புல இருக்கிறவங்க கிட்ட நம்ம அன்பு காட்டுறதில்ல. அவன ஒரு அடிமை மாரி நடத்துறது. ஏதோ ஒரு நிறுவனத்துல இல்ல ஒரு ஊழியர் நிறுவனத்திலேயே இருக்கட்டுமே, ஒரு பதவியில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கீழ இருக்கிறவங்கள ஒரு அது ஒரு வொர்க்கர்ஸ் அப்படிங்கிற அந்த இதுலயே பயங்கர ஒரு அதட்டிக்கிட்டு, அது அன்பு தான். அன்பு காட்டும்போது தான் எல்லாமே. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா அன்பால தான் நம்ம வழிநடத்தணும். அன்பு தான். 1 கொரிந்தியர் 13, 1, 2ல பார்த்தீங்கன்னா, எழுதுறாரு, நான் மனுஷர் பாஷைகளையும், தூதர் பாஷைகளையும் பேசினாலும், அன்பு எனக்கு இராவிட்டால், சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அவன் எந்த பாஷையில பேசினாலும் சரிதான். அந்நிய பாஷையில பேசினாலும் சரிதான். இல்ல அடுத்த வசனத்துல இருக்கு. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து, சகல ரகசியங்களையும், சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்ல. எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாரு பாருங்க. எந்த பாஷை பேசினாலும் சரிதான். எப்பேற்பட்ட ஊழியம் நான் பண்ணாலும் சரிதான். எல்லாத்தையும் பண்ணிட்டு, அன்பு என்ட்ட இல்லன்னு சொன்னா, ஒரு பிரயோஜனம் இல்லன்னு போட்டிருக்கு. ஒரு பிரயோஜனம் இல்லன்ட்டு. இன்னைக்கு நெறைய ஊழியக்காரங்களையும் நான் பார்க்கிறேன். நெறைய இடங்கள்ல. அந்த சபையில பணி செய்து கொண்டிருக்கிறவங்கள வந்து அதட்டி, அன்போட இல்லாம அதட்டி ரொம்ப இதா கொண்டு போறவங்கள நான் பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து சர்ச்சஸ்ல வந்துட்டு இன்னைக்கு அதுவும் இல்லாம இப்ப எலக்ஷன்லாம் வரப்போகுது இல்லையா? இப்ப எலக்ஷன் டைம்ல பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் எங்கெங்க இருந்தாங்கன்னு தெரியாது. அந்த சர்ச்சஸ்ல அந்த எலக்ஷன் டைம்ல மட்டும் அந்த எலக்ஷனுக்கு நிக்கிற அந்த ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா? அவங்க அந்த வாசல் கிட்ட வந்துருவாங்க சர்ச்சை முடியிற நேரத்துல. வர்றவங்க கிட்ட எல்லாம் கைய கும்பிட்டுக்கிட்டு, அரசியல்வாதி தோத்துருவான். இதுல எலக்ஷன் நடக்கும்போது வந்து போலீஸ் பாதுகாப்பு வேற. வெளியில இருந்து பார்த்துட்டு போற புறஜாதி மக்கள் வந்து, "உள்ள என்னய்யா நடக்குது?" அப்படின்னா, "இல்ல மூப்பர்கள தேர்ந்தெடுக்கிறாங்களாமா." எதுக்கு? ஆண்டவருக்கு பணி செய்ய. ஆண்டவருக்கு பணி செய்யறவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அப்ப இவங்கள தேர்ந்தெடுத்து உள்ள வந்தா, அப்ப எந்த மாதிரி எல்லாம் நடக்கும்? எப்படி புறஜாதி மக்கள் எப்படி அந்த சபைக்கு வருவான்? எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, இங்க நான் போணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்கு எப்படி வருவான்? எப்படி அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இங்க வருவான்? நம்ம அப்படி காமிச்சோம்னு சொன்னா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இன்னைக்கு சர்ச்சை வந்து நமக்கு சபை. நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம். அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆண்டவரை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக சபைக்கு நம்ம போறோம். சபைக்கு போறதே அதுக்கு தான். அங்க போய் ஆண்டவர பத்தி நன்கு அறிஞ்சு கொள்றோம். அதுபோக அங்க இருக்கிற மக்கள் கூட ஒரு ஐக்கியம் ஏற்படணும். எல்லார் கூடயும் ஒரு ஐக்கியம் ஏற்படணும். அன்பால ஐக்கியம் ஏற்படணும். போட்டி, பொறாமையினால இல்ல. அவன் அந்த கார்ல வரான், இவன் இந்த கார்ல வரான் அப்படிங்கிற ஒரு போட்டியினால இல்ல. எல்லார் கூடயும் ஈவனா. ஏன்னா எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்படிங்கிற ஒரே ஒரு அந்தஸ்து தான். எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனைவருமே அவருடைய பிள்ளைகள். அப்படிங்கிற ஒரே இதுல தான் நம்ம எல்லாரும் வர்றோம். சோ நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த இதுல தான் நம்ம சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த அன்பு வந்து நமக்கு தணியும் போதுதான் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது சபைகள்ல. அப்ப அன்பு நல்லா இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அது வெளிப்படும். ஆண்டவர் மேல வச்சிருக்கக்கூடிய விசுவாசம் எப்படி வந்து பிலோமோன் வந்து கொலோசேல இருக்கிறாரு. கொலோசே பட்டணத்துல இருக்கிற பிலோமோன் வந்து ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் ரோமாபுரியில இருக்கக்கூடிய பவுலுக்கு எட்டப்படுதோ அந்த மாதிரி தான். சோ அவர் மேல நம்ம வந்து வச்சிருக்கிற விசுவாசமும் அன்பும் இன்னைக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து பவுல் வந்து என்ன பண்றாரு? 5வது வசனத்துல என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து ஜெபங்களில் எப்பொழுதும் அதாவது பவுல் வந்து எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து இந்த பிலிப்பு பட்டணத்துல, எபேசு பட்டணத்துல, தெசலோனிக்கு பட்டணத்துல, கொரிந்து பட்டணத்துல இங்கெல்லாம் இருக்கிற
பரிசுத்தவான்கள் அவங்க எல்லாரும் வீட்டுல நல்லபடியா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரோட ஜெபம் இல்ல. வேதத்துல அப்படி எங்கேயும் இல்ல. சோ எல்லா இதுலயுமே வந்து அவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்படணும். விசுவாசத்துல உண்மையில வச்சிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கக்கூடிய விசுவாசத்துல இன்னும் பலப்படணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் வேண்டுதலே செய்கிறார். இந்த 6வது வசனத்துல உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று. இந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அவருடைய வேண்டுதல் பாருங்க. இந்த காலத்துல வந்துட்டு பரிசுத்தவான்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு கார்லாம் இருக்கிறதுனால, அந்த காலத்துல கார் கிடையாது. ஒருவேளை பவுல் இப்படி ஜெபிச்சிருக்கலாம். எல்லாரும் பரிசுத்தவான்கள் வீட்டுக்கும் ஒரு குதிரை கிடைக்கட்டும் ஆண்டவரே, அவர்கள் பல இடங்களுக்கு சென்று வர ஊழியம் செய்வதற்கு வசதியாக குதிரை கொடுங்கள் அப்படின்னு அவர் ஜெபிக்கல. அவர் அவர் ஆண்டவர் பெயரில் உள்ள விசுவாசத்தினையும் அதே மாதிரி தேவனுடைய கொலோசையர்ல எழுதியிருக்கிறாரு. தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விவேகத்தையும் கொடுங்க. திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விவேகத்தை கொடுங்க அப்படின்னு தான் ஜெபிக்கிறார். அவருடைய வேண்டுதல். அப்ப நாம எப்படி ஜெபிக்கிறோம்? நாம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்மளுடைய பிரேயர்ல நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்? நம்மளோட தேவை நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மற்றவர்கள் வந்து ஆண்டவருடைய அந்த ரட்சிப்புல வரணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை எடுத்துக்கிடுவோம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோமா? சற்று சிந்திச்சு பாருங்க. அவங்க வரணும் ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்ட்டு. பொதுவா என்ன ஜெபம் ஓடுது? ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் 4 சீட்டர் கார் வாங்கிட்டான். எனக்கு ஒரு 6 சீட்டர் இல்ல 8 சீட்டர் கார் எனக்கு தயவு செய்து கொடுங்க. நான் கூட 4 ஆத்துமாக்களை ஏத்திக்கிட்டு மீட்டிங்க்கு எல்லாம் வருவேன் நானு. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ரூம் மேல கட்டிட்டான். எனக்கு மேல ஒரு ஹால் கட்டணும் ஆண்டவரே. ஒரு 30 பேரை நான் கூப்பிட்டு வச்சு ஆராதனை நடத்துவேன் உமக்காக. இப்படித்தானே இன்னைக்கு ஜெபம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் உண்மை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துல பலப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜெபம் இருக்குதா? அதெல்லாம் சிந்திச்சு பார்ப்போம். கண்டிப்பா அந்த மாதிரி தான் நம்ம ஜெபிக்கணும். பவுல் அதுதான் செய்திருக்கிறார். வேத வசனத்துல தெளிவா இருக்கு. மற்றவர்களுக்காக நம்ம எப்படி பாரப்பட்டு ஜெபிக்கிறோம்? இந்த ரட்சிப்பு விட்டுறவே கூடாது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நிறைய பேர் வந்து ரட்சிப்புல இன்னும் ஆண்டவரை தெரியுது. ஆனா அந்த ரட்சிப்பின் பிடியில இன்னும் வரல. இன்னைக்கு நம்ம குடும்பத்திலே நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் அந்த ரட்சிப்புல பலப்படணும். நான்லாம் வந்து என்னோட எம்டிக்காக நான் வந்து என்னோட ஜெபத்துல எப்பவுமே நான் வைப்பேன். அவர் கூடி சீக்கிரம் அவர் வந்து ரட்சிப்பின் பாதையில வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருடைய குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பம். அவர் குடும்பத்திலேயே இவர் என்ன செய்யறார், இவர் சொல்றத எல்லாருமே கேட்பாங்க. அப்படி அவர் குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு சில குடும்பம் தான் அமையும். அந்த மாதிரி அவரோட குடும்பம். ஆனா அவரோட பேசிக்கா ஒரு ஆர்சி கிறிஸ்டியன். சோ அவர் வந்து பிலீஃப் வச்சிருக்கிறது எதுல வச்சிருப்பாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட நான் அடிக்கடி நான் சொல்றதுதான். அப்ப நான் அவருக்காக நான் ஜெபிப்பேன் எப்பவுமே. ஆண்டவரே அவரை எப்படியாவது அவரை உண்மை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து மூலமா தான் மண்டையில வர முடியுங்கிறத அவர் நம்பணும். அப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பேன். அவர் ரட்சிக்கப்பட்டாருன்னா அவர் என்டையர் குடும்பமே ரட்சிக்கப்படும். கண்டிப்பா ரட்சிக்கப்படும். அப்படி அதே மாதிரி நான் எங்க தெருவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பேன். என்னோட ரெகுலர் டெய்லி பிரேயர்ல இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தேவனை அறியணும். அவங்களுக்கு சாட்சியா நாங்க வாழணும். எங்க கிட்ட இருக்கிறவங்களுடைய குறைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. இப்படி நான் உம்மோடு நான் நிறைய தேவனோடு நான் வாழணும். இயேசு கிறிஸ்து என்கிட்ட இருந்து பிரதிபலிக்கணும். அப்படி சொல்லி நான் என்னோட ஜெபமே அதுதான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? சற்று சிந்திச்சு பாருங்க. ஜெபம் அதுக்கு மேல அதே மாதிரி நம்ம பேசினா 7வது வசனத்துல சகோதரனே பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால். பரிசுத்தவான்கள் உள்ளங்கள் அதாவது பிலோமோன் பேசுறதுல அவங்க வந்து ரெஃப்ரெஷிங் ஆகுறாங்க. ரெஃப்ரெஷிங். நம்மளுடைய வார்த்தைகள் இன்னொருத்தருடைய சோலை ரெஃப்ரெஷ் பண்ணுதா? நம்மளுடைய வார்த்தைகள். நீங்க எத்தனை பேர் பேசும்பொழுது இன்னொருத்தரை வந்து
ஆறுதல் படுத்திருக்கு. நம்மளுடைய வார்த்தைகள் வந்து இன்னொருத்தருக்கு ஆறுதல் படுத்துற மாதிரி இருக்குதா? இல்ல நம்ம பேசினாவே அவன் இருக்கிற பாசிட்டிவும் எனர்ஜி எல்லாம் லூஸ் ஆகுதா? நம்மளே நம்ம பார்க்கலாம். கேள்வி நமக்கு நேரே அந்த கேள்விய கேட்கலாம். நான் பேசுறேன் ஒருத்தர்ட்ட, என்கிட்ட ஒருத்தன் 5 நிமிஷம் பேசுனா, அவன் நல்ல எனர்ஜியா, நல்ல ஒரு ஆறுதல் அடைஞ்சு போறவனா இருக்கிறானா? இல்ல இவன்கிட்ட ஏன்டா பேசுனோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு போற மாரி நபரா நம்ம இருக்கிறோமா? ஜஸ்ட் சிந்திச்சு பார்ப்போம். ஏன்னா வந்து மற்றவர்கள வந்து ஆறுதல் படுத்துற மாரி இருக்கணும். ஒரு உதாரணத்த நான் சொல்றேன். என்னோட பிள்ளைகள் வந்து இப்ப காலேஜுக்கு போன வாரத்துல செமஸ்டர் ஆரம்பிச்சோனே போன வாரத்துல போனாங்க. போறதுக்கு முன்னாடி ஆ பையனும், பொண்ணும் என்னோட பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு அவங்க போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு போயிருந்தாங்க. போயிட்டு அப்ப போன இடத்துல அவன் சொல்லியிருந்திருக்கிறான். ஆக்சுவலி எங்க பெரியம்மா வந்து எதையாவது சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு, அழுதுகிட்டு இப்படியே என் பெரியம்மாவோட வழக்கம். அ அப்போ அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அவன் ஒரு வார்த்தைய அவன் பெரியம்மாட்ட சொல்லிருக்கான். "பாட்டி கவலைலாம் படாதீங்க பாட்டி. இன்னும் 2 வருஷம் தான். நான் படிச்சுட்டு வந்து நான் நல்ல வேலைக்கு போயிருவேன். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதெல்லாமே நான் தீர்த்து வச்சுருவேன் பாட்டி. கவலையப்படாதீங்க பாட்டி." அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டு போயிருக்கிறான். அன்னைக்கு நான் மறுபடி பெரியம்மா வீட்டுக்கு போம்போது, அத சொல்லி அவங்க அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. பேரப்புள்ள இவ்ளோ இந்த வார்த்தைய அவன் சொல்லிட்டு போறானே! நான் இருக்கேன் பாட்டி. அவன் செய்யறானோ இல்லையாடா? ஆனா அவன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னான். நான் இருக்கேன் பாட்டி. அப்படின்னு அந்த வார்த்தை என்ன ரொம்ப பாதிச்சிருச்சுடா. எனக்கு எவ்வளோ ஆறுதலா இருந்தது தெரியுமாடா? அப்படின்னு கண்ணீர் வடிக்கும் எங்க பெரியம்மா. எனக்கு அது சந்தோஷமா இருந்தது. என் பையன் இப்படி சொல்லிட்டு போனான் அப்படின்ட்டு. அவன்ட்ட கூட நான் ஷேர் பண்ணிக்கல. சோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவங்கள ஆறுதல் படுத்தி இருக்குது. அந்த மாதிரி நம்ம எத்தன பேருக்கு நம்ம ஆறுதலா இருக்கிறோம். நம்மளுடைய வார்த்தைகள் ஆறுதலா ஆறுதல் ரொம்ப முக்கியமான 9வது வசனம். "நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன்." அதாவது ஒனேசிமோ வந்து பிலோமன் வந்து பிலோமோன்ட்ட வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, "நான் கிறிஸ்து நிமித்தம் உன்ன ஆர்டரே பண்ண முடியும். ஒனேசிமோவ நீ சேர்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி. ஆர்டரே என்னால பண்ண முடியும். ஆனா நான் செய்யல. நான் உன்ட்ட மன்றாடுறேன் அப்படின்னு. என்னால முடியும். அதான் சாந்த குணம். அவரோட சாந்தத்த வந்து வெளிப்படுத்துறாரு இதுல. இதுல அழகா பவுல் வந்து அவருடைய சாந்த குணத்த வெளிப்படுத்துறாரு. இதெல்லாம் நமக்கு வந்து பெரிய லெசன் இதுல இருக்கு இதுல. இன்னைக்கு நெறைய இடங்கள்ல நமக்கு அதட்ட முடியும். இப்போ ஒரு பதவியில வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கீழ உள்ளவன 100% அதட்டி நம்ம சில விஷயங்கள செய்ய முடியும். கடிந்து கொள்ள முடியும். கட்டளையிட முடியும். ஆனா அத அப்படி செய்யாம, ஒரு அன்போட, கனிவோட நம்ம சில விஷயங்கள நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதத்தான் இத காமிக்கிறார். மன்றாடுறார். மன்றாடுகிறேன்னு சொல்லிட்டு, அதுல தயவும் காமிக்கிறார். அவர் தயவா மன்றாடுறார். ப்ளீஸ் பண்றார். "நான் உன்ட்ட மன்றாடி தான்ப்பா கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லி. எப்படி அவர் கொண்டு போறாரு பாருங்க. 10வது வசனத்துல என்னவென்றால், "கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒநேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன்." அதாவது பவுல் வந்து ரோமாபுரி சிறைச்சாலையில இருக்கும் பொழுது, ஒநேசிமுவை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தியிருக்கிறார். ரோமாபுரி அரசாங்கம் தான் பைபிள்ல நமக்கு வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். ரோமாபுரி அரசாங்கம் தான் இருக்கிறதுலே கொடூரமான ஒரு அரசாங்கம் அந்த காலத்துல. அவங்க எல்லாம் வந்து அந்த பார்ட்டி கொண்டாடுறது இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவங்க எல்லாத்தையும் அதுல கம்பத்துல கட்டி வச்சு தீய கொளுத்தி விட்டுட்டு அந்த வெளிச்சத்துல பார்ட்டி கொண்டாடணும். அப்ப எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்கும் அந்த சிறைச்சாலையும். அந்த சிறைச்சாலையில இருந்துகிட்டு அவர் வந்து ஆத்தும ஆதாயம் செய்திருக்கிறார் ஆண்டவருக்காக. அந்த சிறைச்சாலை அந்த சிச்சுவேஷன்ல இருந்துகிட்டு. இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற இடம் எப்பேற்பட்ட இடமா இருக்குங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. அந்த இடத்துல இருந்து அவர் வந்து ஆத்தும ஆதாயம் செய்திருக்கிறாரு. தேவனை அறிவிச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தேவனை அறிவிக்கிறவங்களா இருக்கோம். இன்னைக்கு நாம ஜஸ்ட் சிந்திச்சு பார்ப்போம். நம்ம வேலைக்கு போறோம். வேலை பார்க்கிறவங்க இருப்போம். இல்ல படிக்கிறவங்க இருக்கலாம். இல்ல ரிட்டயர்ட் ஆயாச்சு. ஸோ ரிட்டயர்டு பெர்சன்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்
இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம தேவனை அறிவிக்கிறவங்களா இருக்கிறோமா? எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? அதுக்கு முடிவெடுத்து நம்ம இருக்கிறோம். ஜஸ்ட் சிந்திச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பத இதுல அழகா நம்ம பார்த்தோம் இப்போ. விசுவாசம், தேவன் மேல விசுவாசம் இருக்கணும். தேவன் மேல அன்பு இருக்கணும். தா நற்கனிகள், ஆவியின் கனிகள் இருக்கு இல்லையா? ஆவியின் கனிகள்ல ஒரு சில கனிகள நம்ம வந்து பவுலும், பிலோமோனும் காமிச்சத நம்ம பார்த்தோம் அந்த 10 வசனங்கள்ல. மெயினா வந்து அன்பு தான். அன்பு இருந்தாவே இந்த சாந்தம் எல்லாம் வந்துரும். அன்ப பேஸ் பண்ணி வர்றது தான். சாந்தம், தயவு, எல்லா குணம். நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும். மற்றவர் மேல அன்பா இருக்கணும். இருக்கிற இடத்துல தேவன அறிவிக்கிறவர்களா இருக்கணும். ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரிடம்?